சொல்வதெல்லாம் உண்மை. குமாருங்கிற அவர் பண்ணி வச்ச மேரேஜ்னால தான் மேடம் எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆமாம் மேடம், எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏன் தெரியலங்க மேடம். என்ன நடந்தது ஆக்சுவலா? பாலியல் ரீதியாக பல கிளமிச்சம் பண்ணியிருக்காரு. இதுக்கு மேலே நான் இவரோட நான் வாழ மாட்டேன் அப்படின்ட்டாங்க. என்ன அரெஸ்ட் பண்ணணும்ல? தர்மம் நிச்சயமா வெல்லும். சொல்லுங்க ஐயா. மேடம் நான் வந்து டெலிஃபோனில் வந்து ஒர்க் பண்ணேங்க. 2003 ரிட்டையர் ஆகிட்டாங்க. என்னோடய மிஸ்ஸஸ் வந்துங்க 2012 வந்துங்க இறந்துட்டாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க ராசிபுரன்ற ஊரில் இருந்தோம். அவங்க இறந்த வாட்டி மேடம் நான் அங்கே இருக்க எனக்கு பிடிக்கல. எவ்வளோ பசங்க உங்களுக்கு? 3 பையன் 2 பொண்ணுங்க மேடம். எல்லாரையும் கட்டி கொடுத்துட்டீங்க? எல்லாம் கட்டி கொடுத்து, சின்ன பொண்ணு கட்டி கொடுத்து 17 வருஷம் 18 வருஷத்தை தாண்டிடுச்சுங்க மேடம். அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி வேறு எங்கேயாவது பசங்களோட போய் இருக்க நான் சம்மதிக்கலையே, எனக்கு இஷ்டம் இல்லைங்க மேடம். நான் இன்றைக்கி இருக்கலாம், ஒரு 10 நாளைக்கு இருக்கலாம், ஒரு மாதத்துக்கு இருக்கலாம். மறுபடியும் அவங்களுக்கு சங்கடம் வந்தோடனே நீ எங்கேயாவது போயிருந்துங்கன்னா நான் எங்கே மேடம் போவேன்? நேச்சுராக நடக்கக்கூடியது மேடம், எனக்கு மட்டும் இல்லைங்க, எவ்வளோத்துக்கே நடக்கும். ஏன் பசங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவங்க பார்த்துப்பாங்கன்னு. பசங்க மேலே எல்லாத்து மேலேயும் நம்பிக்கை இருக்குது மேடம், எல்லா பிள்ளைங்க மேலே நம்பிக்கை இருக்குது மேடம். இருந்தாலும் அவர் சார்ந்தவங்க மேலே நம்பிக்கை வேணும் இல்லைங்க மேடம். அப்புறம் நான் என்ன பண்ணேன் மேடம், அங்கே வந்து பையன் வீட்டுக்கு, சின்ன பையன் வீட்டுக்கு அவங்க இறந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் மேடம் ஒரு சாங்கியம் ஒன்று இருந்துச்சு. அந்த சாங்கியத்தை மேடம் பவானிங்கிற இடத்துல போய் அதை கழிச்சிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணேன் மேடம், அவங்க மறுபடியும் அவங்க இறந்த வீட்டில் நான் இருக்க இப்போ பிடிக்கல மேடம், இருக்க முடியல. அந்த ஊர்லேயும் என்னால் இருக்க முடியல மேடம். அதனால என்ன பண்ணேன் மேடம், மறுபடியும் என்ன பண்ணிட்டேன், என் ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டு நான் எடப்பாடிக்கு வந்துட்டேன் மேடம். அதில் எடப்பாடிக்கு வந்தபோது மேடம் இப்போ என்னாச்சு, டெலிஃபோன் ஆஃபீஸில் ஒருத்தர் குமார்னு சொல்லி மேடம் அந்த அங்கே டியூட்டியில் இருக்கார். அவர் எனக்கு ஏற்கனவே 2004 அவர் எனக்கு தெரியும் மேடம். டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபுங்கும்போது அவர் கூட நான் ஒர்க் பண்ணல மேடம். ஆனால் அவர் இந்த அக்கு பஞ்சர் வந்து இது பண்ணுவார் மேடம், வைத்தியம். அது என்ன எனக்கு இந்த பொடனையும் வலி இருக்கும் மேடம். இது இப்போ ஆக்சிடென்ட் மேடம், இப்போ நான் இறந்துருக்கணும், இப்போ நான் செத்து 3 வருஷம் ஆகிருக்கணும் மேடம். நான் தப்பிச்சிருக்கேன். அதனால தான் மேடம் இந்த இதை போட்டுட்ருக்கேன். பயங்கர ஆப்ரேஷன் மேடம், மேஜர் ஆப்ரேஷன். இது என்ன ஆக்சிடென்ட் தெரியல மேடம். நான் எடப்பாடி போயிட்டு நான் வரும்போது மேடம் ஏதாவது யாராவது பின்னால் தாக்கிட்டாங்களா இல்லை இது எப்படி என்னன்னு எனக்கு அந்த விழுந்ததும் தெரியாது மேடம், காணதும் தெரியாது. 20 நாள் கழிச்சு தான் மேடம் நான் பேசியிருக்கேன். இப்போ அது இந்த இதுக்கெல்லாம் காரணம் இந்த ரெண்டாவதாக இந்த குமாருங்கிற அவர் பண்ணி வச்ச அந்த மேரேஜ்னால தான் மேடம் எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆமாம் மேடம், 2வது மேரேஜ்ன்னு இப்போ அங்கே வந்து தான் மேடம். அதான் மேடம் உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்டே இதுக்கு தாங்க மேடம் நான் இங்கே வந்திருக்கிறேன். சரி, குமாரை பற்றி சொல்லுங்கள். அவர் என்ன பண்ணார் மேடம், நான் வந்து அங்கே இருந்தேங்க மேடம். அப்புறம் அவர் வந்து எனக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டவர். மறுபடியும் நானும் வந்து மேடம் அங்கே வந்துட்டேன், மேலே எடப்பாடி குவார்ட்டர்ஸ்க்கு வந்துட்டேன். இவர் கீழே இருக்கிற நான் மேலே 3வது மாடியில் இருக்கேன். அப்படியே ஒரு 6 மாதம் வரைக்கும் பழகிட்டு பேசிட்டு இருந்தேன் மேடம். இப்போ நான் சும்மா இருக்கேன் மேடம். வந்து நான் கொஞ்சம் அவர் பில் போட்டுட்டு இருப்பார், கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்பேன், அவர் என்கிட்ட பேசிட்டு இருப்பார். இப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது மேடம் என்ன பண்ணாரு, எஸ்ஐ நீங்கள் வந்து இப்போ சாப்பாடெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க, தெரிய மாட்டேங்குது. அப்படியே சாப்பாடு செஞ்சாலும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அதுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு சாப்பிட மாட்டேங்கிறீங்க, ஒரு குழம்போ ரசமோ செய்ய மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வந்து ஏதாவது வந்து இப்போ உங்கள் பொண்ணுக்கிட்ட பிள்ளைகிட்டலாம் கேளுங்க சார், ஏதாவது ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு உங்கள் வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு 2வது தரமாக ஏதோ ஒரு மேரேஜ் பண்ணுற மாதிரி கேளுங்கன்னாரு. நானும் வந்து இல்லைங்க, தேவையில்லைங்க, நான் எப்படி வந்து சாப்பாடு இல்லைனா கூட பரவாயில்லைங்க, நான் ஹோட்டல்லாம் சாப்பிட மாட்டேங்க மேடம், எனக்கு பிடிக்காது. அதனால வந்து மேடம் என்ன சாப்பிடுவீங்க, எப்படி சமைச்சு சாப்பிடுவீங்க? நான் கொஞ்சம் சாப்பாடு செய்வேங்க மேடம். ஆனால் சாப்பாட்டுக்கு எனக்கு வந்து அந்த குழம்பு அது இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க மேடம். ரசம் வந்து நான் வைக்கிறது வந்து எனக்கு அப்படி ஒன்றும் வேணாம். ரசம் கொஞ்சம் நல்லா வைப்பேங்க மேடம். அப்படியே நான் ரசத்தையே சாப்பிட்றதுனா எவ்வளோ நாளைக்கு மேடம் சாப்பிடுவேன். அதனால் வந்து சில டைமில் வந்து பட்டிய சாப்பிடாம கூட இருந்துருவேன். சரி, இட்லி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் மேடம். அந்த இட்லியெல்லாம் கடையில் வாங்கினா புளிக்குது, சாப்பிட முடியல. பாப்பா வீட்டுக்கிட்ட இருந்தோம்னா பாப்பா ஏதோ இந்த கொஞ்சம் கொடுத்தா சாப்பிடலாங்க மேடம். உரம்பரையாக பசங்க வீட்டுக்கு போனால் கொஞ்சம் கொடுத்தா சாப்பிட்லாம். அதுக்கு பிற்பாடு மேடம் மேலேயே வேறு எங்கேயும் போக மாட்டேன். இப்படிலாம் இருந்துட்டு இருக்கும்போது மேடம் இந்த ஆள் சொன்னதை வந்து பாப்பாட்டெலாம் சொன்னேன். இந்த மாதிரி கண்ணு, இந்த மாதிரி இந்த குமார் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பண்டிகைன்னு சொல்கிறாரு கண்ணு. அதுக்கு பிற்பாடு வந்து மேடம் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சிதம்பரத்துக்கு பக்கத்தில் மேடம் வந்து சாலியர் தோப்பு பக்கத்தில் வந்து வேலைக்குடின்ட்டு ஒரு ஊருக்கு மேடம். அது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த குமாருக்கு வந்து மேடம் அங்கே பாஸ்டர் வந்து அதாவது துரைப்பேட்டர்னு ஒரு பாஸ்டர் இருக்கார் மேடம். இன்னொரு வக்கீல் ஒருத்தர் மேடம் சரவணமூர்த்தின்ட்டு, அதே எடப்பாடி, அவங்கெல்லாம் ஃப்ரெண்டு. அந்த இவர் பாஸ்டர் துரைப்பேட்டர், இவங்க எல்லாம் 3 பேரும் ஒன்று ஃப்ரெண்டுக்கு மேடம், எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் அந்த துரைப்பேட்டர் பாஸ்டர் வந்து மேடம் என்ன பண்ணார், எடப்பாடி வந்தார். எடப்பாடி வரும்போது நான் வந்தேன் நானும் எதாச்சியாக வந்தேங்க மேடம். அப்புறம் இவர் வந்து பார்த்தாரு. அப்புறம் எஸ்ஐ இவர் பாஸ்டரு சிதம்பரத்துலேருந்து வந்திருக்காரு அப்படின்னோடனே நானும் வணக்கம் பாஸ்டர்னேன்.
அப்புறம் வணக்கங்கன்னாரு. அப்புறம் என்னுடைய மேட்டர்லாம் அவர் சொன்னாருங்க மேடம். நானும் வந்து என்ன பண்ணேன், ஆமாங்க இந்த மாதிரி வீட்டில் இறந்துட்டாங்க. நான் சொன்ன மாதிரி இது மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் எனக்கு கஷ்டமாக தாங்க இருக்குன்னேன். அப்போ என்ன பண்ணாரு, சரி இவர் வந்து பாஸ்டர் நீங்கள் பாருங்கள், நானும் இங்கே சபையெல்லாம் ஏதோ பார்த்தேன். ஏதோ கணவனை இறந்தவங்க யாராவது இருந்தால் அவருக்கு கட்டி வைக்கலாம். ஏதோ அவருக்கு சாப்பாட்டுக்கு பாடு செஞ்சு கொடுக்குற அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றது சொன்னாங்க மேடம். அப்புறம் அவரும் வந்து என்னங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாரு. நான் வந்து சொன்னேன், இல்லை எனக்கு தேவையில்லைங்கிற எண்ணம் இருக்குது. அதே டைமில் வந்து பார்க்க போகும்போது எனக்கு சாப்பாட்டுக்கு எனக்கு வழி இல்லைங்க. அதனால் வந்து என்னுடைய மனைவி மேலே எனக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான ஆசை இருந்தாலும், அந்த ஆர்வம் இருந்தாலும், அவங்கள மறக்க முடியாத எண்ணம் இருந்தாலும், என்னை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. இனி அவங்கள நான் நினச்சிக்கிட்டாவது நான் வாழணும் அப்படின்னா எனக்கு உயிர் வேணும். நான் ஏதோ கண்ணியமான முறையில் நான் வந்து செஞ்சுக்கிறேன் அப்படின்றத நான் சொன்னேன் மேடம். பிள்ளைகிட்ட சொன்னேன், உன்னுடைய சௌரியத்துக்கு செய்கின்ற மேடம் 100க்கு 100 வந்து கேரண்டி கொடுத்து எனக்கு பிள்ளைகளாம் செஞ்சாங்க மேடம். குறையில்லை. 3 ஆம்பளை பசங்க 2 பொம்பளை பசங்க. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தர் இருந்தா கூட போதுமே. அப்படி இருக்க சொல்லி தான் இருந்திருக்கு மேடம். ஏன் இருக்கு அப்படி சொல்லல? இருக்க சொல்லலை மேடம். யாரும் சொல்லவும் இல்லை. அப்படி சொன்னாலும் கூட மேடம், எனக்கு காரணம் வந்து பசங்க தான் மேடம் நான் பெற்றேன். அவங்களுடைய மனைவிகளை நான் பெற்றேனா? அவங்க எனக்கு வச்சுருப்பாங்களா மேடம்? ஏன் வச்சுக்க மாட்டாங்க? வச்சுக்க மாட்டாங்க மேடம். ஏன்னாக்கா இருக்கலாம் மேடம். ஒரு எப்போவும் எதுவுமே இப்போ கூட நான் ஒரு முறையாக போகிறேங்க மேடம். 2 நாளைக்கு போகிறேன். அவங்க 2 நாளைக்கு இருந்துட்டு தான் போகலாங்கிறாங்களே ஒழிஞ்சு இங்கேயும் இருந்துக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே மேடம். நாளைக்கு போகலாம், புதன்கிழமை திங்கக்கிழமை போனோம்னா புதன்கிழமை போகலாங்கிறாங்க. ஏன் வந்து ஏங்க மாமா அங்கே இருக்கிறீங்க? வேண்டாம், நீங்கள் எல்லாம் அதெல்லாம் காலி பண்ணிட்டு போங்க, வீட்ற ஜாமானை தான் தூக்கி யாருக்காவது கொடுத்துடுங்க, ஏன் இங்கே வந்துடுங்க ஏங்க மாமா சொல்லீங்களே மேடம். ஆரம்ப காலத்துலேருந்தே சொல்லலை. ஜாமான்லாம் லாரி வச்சு ஏற்றும் போது கூட, அப்பா அம்மா தான் செத்து போயிடுச்சு, நீ ஏப்பா எங்கேப்பா போகிற, எதுக்கு போகிற, வேண்டாம்ப்பான்னு யாரும் சொல்லீங்களே மேடம். அப்படி இருக்கும்போது மேடம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த குமாரும் துரைப்பீட்டர் பாஸ்டரும் வக்கீல் ஒருத்தர் சரவணமூர்த்திங்க 3 பேர் என்ன பண்ணிக்கிறாங்க மேடம், என் மூலியமாக அந்த அம்மாவை கொண்டுக்கிட்டு வந்து இங்கே எடப்பாடியில் என்னை அனுப்பி விட்டுட்டு, மறுபடியும் நான் இருக்கிற குவார்ட்டர்ஸ்லேயே அந்த அம்மாவை வச்சுக்கிட்டு இவங்க வந்து அந்த அம்மாவுக்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டு அந்த அம்மாவை வந்து இவங்க கொண்டாடுறதுக்கு பார்த்துருக்காங்க மேடம். அங்கே வந்து 300 பேர்த்துக்கு சாப்பாடு, சிக்கன் பிரியாணி, அப்புறம் கேக்கு, இதெல்லாம் நான் கொஞ்சம் செஞ்சு ஆடம்பரமாக செஞ்சு கொடுத்தேங்க மேடம். காரணம் வந்து நான் இதெல்லாம் கொஞ்சம் கஞ்சத்தனம் பண்ண மாட்டேன் மேடம், செஞ்சுடுவேன். அது மாதிரி என்னை வந்து இப்போ வாங்கிட்டு ஆனால் ஃப்ரீயாக வந்து அந்த அம்மாவை வந்து இவங்க 3 பேருமே மேடம் என்ன பண்ணிக்கிறாங்க, சதி பண்ணி எனக்கு இதை பண்ணி வச்சு அந்த அம்மாவை வந்து ஒரு 55 நாள் என் கூட இங்கே அங்கே இருந்துச்சுக்க மேடம். எடப்பாடி கோட்டஸில் ஒரு 25 நாள் வரைக்கும் தான், 28 நாள் வரைக்கும் மேடம் சாப்பாடு கொடுத்தா அப்போ அந்த மாதிரி செய்யும் பிடிக்கும். ஆனால் வந்து அந்த 28 நாள் வரைக்கும் கூட மேடம் மாதிரி வந்து ஒரு காரசாரமாக செய்யும் பிடிக்கும். எனக்கு வந்து சாப்பாடு கொடுத்தா கூட சாப்பிடுவோம் மேடம். ஆனால் வந்து அந்த 28 நாளைக்கு பிற்பாடு என்ன பண்ணிருக்காங்க மேடம், அவங்க டைம் முடியுது. அப்போ என்கிட்ட வந்து அந்த அம்மாவை வந்து எஸ்கேப் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்க 3 பேரும் பண்ணிருக்காங்க மேடம். ஆனால் நான் வந்து மேடம் எனக்கு தெரியல. அதுக்கு பிற்பாடு தான் மேடம் இதெல்லாம். அந்த அம்மாவுக்கு என்ன வயசு? அந்த அம்மாவுக்கு ஒரு 38க்கு மேலே இருக்கு மேடம். கல்யாணம் பண்ணி வந்தீங்க? வந்தாச்சு மேடம். அதுக்கு பிற்பாடு மேடம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் இருந்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய காரியம் ஜெயிக்காது, அவங்க எதுவும் பண்ண முடியாது மேடம். இல்லை, என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லுங்கள். அதுவும் என்னை வந்து என்ன பண்ணிட்டாங்க மேடம், டைவர்ஸ் பண்ணி எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்? அதாவது வந்து அந்த அம்மா வந்து நான் இவர் கூட இருக்க மாட்டேங்க, நான் வந்து எங்கள் அப்பா வீட்டுக்கு மாற்றாண்ட ஊருக்கே போயிடுறேன், காட்டுக்குள்ளே போயிடுறேன். ஏன் அப்படி சொன்னாங்க? தெரியலங்க மேடம். அதுதான் மேடம் அவங்க வந்து அவங்க எப்படி, அவங்க கல்யாணம் ஆயிருந்ததா ஏற்கனவே? அவங்க அம்மா கல்யாணம் ஆகி மேடம் 11/11/2012 அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. ஃபோட்டோ இருக்கா கையில்? இவங்க ஹஸ்பண்ட் எழுந்துட்டு குழந்தைக்கு என்ன வயசு? பையனுக்கு அப்போ வந்து 14 வயசு. 14 வயசு. சரி, இந்த பொண்ணை பார்க்காமையா நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க? இல்லை மேடம், பார்த்து தான் ஒத்துக்கிட்டேன். எங்கே பார்த்தீங்க? என்ன தான் இந்த குமார் வந்து பாஸ்டர் சர்ச்சுக்கு சிதம்பரத்துக்கு அந்த 5 கிலோமீட்டர் மேடம், சாலியத்தோப்புலேருந்து தேவக்குடி, அங்கேயே என்னை கூப்பிட்டு போனார் மேடம். பார்த்துட்டு நான் வேண்டாங்க. நீங்கள் பேசுனீங்களா அந்த பொண்ணுகிட்ட? இல்லை மேடம், பேசலை. அந்த பொண்ணு வந்து இவர் தான் போட்டோலாம் கொடுத்துருந்தாங்க மேடம், என் போட்டோலாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறமேட்டுக்கு அந்த அம்மா போட்டோ வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அதெல்லாம் கூட நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டோங்க மேடம். ஆனால் இருந்தாலும் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, இவரை கட்டி எனக்கு அந்த அம்மாவை கட்டி வச்சு. அதெல்லாம் நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க, என்ன நடந்தது மட்டும் சொல்லுங்கள். அதான் மேடம் வந்து மறுபடியும் நானும் ஒத்துக்கிட்டேன் மேடம், அவங்களும் கட்டிட்டாங்க. எப்படி ஒத்துக்கிட்டீங்க அவங்கள்ட்ட பேசாமல்?
பேசிட்டாங்க மேடம். அதாவது அப்போ வந்து இல்லைங்க மேடம், அந்த அம்மா வந்து அவர் பாஸ்டர்கிட்டையும் பாஸ்டர் பொண்டாட்டிகிட்டையும் வந்து சரி நான் அவரை கட்டிக்கிறேன் அப்படின்ற வார்த்தை ஒப்பந்தம் கொடுத்துச்சு மேடம். மறுபடியும் நீங்க நாங்கள் பாத்துட்டீங்க பொண்ண? இப்போ பார்த்தாச்சு மேடம். இப்போ இந்த குமார் என்னை கூப்பிட்டு போனார், பார்த்தாச்சு மேடம். மறுபடியும் வந்து பேச்சுவார்த்தை பேசுனது எப்படின்னாங்க மேடம், அப்போ தான் மேடம் இந்த குமாரை வந்து நீ வந்து என் கூட வந்து நீ ஃப்ரெண்டாக வந்தியா, நம்மளுக்கு புரோக்கராக வந்தியான்ற திட்டும்போது நான் போகிறேன்ட்டு பையன் எடுத்து மாட்டிக்கிட்டேன் மேடம். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் போகிறேன்ட்டு. அப்போ தான் மேடம் என்ன பண்ணிட்டாங்க, பாஸ்டனுடைய ஒய்ஃப் வந்து இல்லைங்க பிரதர் நீங்கள் இருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எதுக்காக அப்படி கேட்டீங்க அவர்கிட்ட? அது அவர் மேடம் பையனை நீ டாக்டருக்கு படிக்க வைக்கணுங்க, நிலம் உடனே நீ போய் நிலம் வாங்கி நீங்கள் வீடு கட்டி கொடுக்கணுங்க, மறுபடியும் இந்த கமலெல்லாம் மாற்றணுங்க, செயின் வந்து 4 பவுன் 5 பவுன் செயின் போடணுங்க அப்படிங்கிறது என் கூட என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் வைக்கிறாருக்கு மேடம் இது டிமாண்ட்லாம். அதுக்கு தான் மேடம் வந்து அதுக்கு தான் மேடம் நான் கேட்டேன், என்னை வந்து நீ கூட்டிகிட்டு வந்து எனக்கு ஃப்ரெண்டாக வந்தீங்களா இல்லை அந்த அம்மாவுக்கு வந்து நீ வந்து புரோக்கராக வந்துன்னு கேட்டேங்க மேடம். அப்போ தான் வந்து அவர் கூட என்ன இப்படி கேட்க, ஆமாங்க ஏங்க நான் வந்து என் மனைவி இல்லை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் சொன்னீங்க, நான் சரின்னு வந்தேன். சமைக்கிறதுக்குன்னு ஒரு வேலைக்காரி வச்சுக்கலாமே, இல்லை எதுக்கு மேடம், கல்யாணம் பண்ணும்? இப்போவும் கூட பாருங்க மேடம் 4 வருஷமாக சமையல் இல்லை, சமையல் சமைக்க யாருமே இல்லாமல் தான் மேடம் நான் சமைக்கிறதுக்கா பொண்டாட்டி? சமைக்கிறதுக்காக இல்லைங்க மேடம். ஆனால் அதே டைமில் வந்து நம்மளுடைய கடைசி காலம் வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு தண்ணி வெண்ணி கொடுக்கவோ ஒரு மாத்திரை கொடுக்கவோ நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு உதவி வேணும் இல்லைங்க மேடம். சரி, கல்யாணம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் 28 நாள் உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? அந்த 28 நாள் வரைக்கும் மேடம் அந்த அம்மா வந்து ஒரு மீனோ மட்டனோ அது எல்லாம் கூட வாங்கி வந்து கொடுத்தோம்னா சமைச்சு நல்லா கொடுப்பாங்க மேடம். தோசை இட்லி எல்லாம் போடுவாங்க மேடம். அந்த 28 நாள் வரைக்கும் இருந்துட்டு மேடம் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு பிற்பாடு வந்து அந்த பையனை விட்டு என்னை அப்படியே கிண்டல் பண்ணுற மாதிரி இது பண்ணுற மாதிரி அந்த பையனுக்கு இது யூனிஃபார்ம்லாம் தைச்சிட்டு வந்து கொடுத்தேன் மேடம். அந்த பையன் என்ன பண்ணால் ஒரு 3 செட்டு கொண்டாந்து கொடுத்தேன் மேடம். அந்த பையன் என்ன பண்ணால் அந்த ரூமில் போய் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து நான் இப்படி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இங்கே என் முன்னால் வந்து கராத்தா பண்ணுற மாதிரி அந்த அவனுடைய கால் வந்து என் மூஞ்சி பக்கம் வர மாதிரியே அந்த பையன் இது எக்ஸசைஸ் பண்ணுறான் மேடம். நான் பார்த்து நான் உட்காந்துட்டே இருக்கேன், சேரில் உட்காந்துட்டு இருக்கிறேன், ஏன் நான் இந்த பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன்ட்டு அப்புறம் பார்த்துட்டு மறுபடியும் உடனே என்ன பண்ணாங்க, சரி ஏன்னா என் மூஞ்சிக்கு வர மாதிரி கால் தூக்கிட்டு இருக்கிறேன், கராத்தா பண்ணு கொஞ்சம் தூரம் தள்ளி பண்ணு, அந்த பையன் பேர் ஜெனி ஷாமில் மேடம் சொன்னேன். அப்புறம் அந்த பையன் என்ன பண்ணாங்க, சிரிச்சுட்டு இது பண்ண. அப்படி தான் அந்த அம்மா பேருங்க மேடம் பீலா ராஜேஸ்வரி. நான் என்ன பண்ணேன், ராஜிக்கு வாடினேன், வந்தாங்க. இந்த மாதிரி என்ன ராஜி நான் உட்காந்துட்டு இருக்கிறேன், இந்த ஒரு பையன் வந்து கால் தூக்கிட்டு இன்னும் என் இப்போ மூஞ்சியில் படுற மாதிரி பண்ணுறான் ராஜி, அவனுடைய கேள்வி சொன்ன மேடம். இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, மேலேருந்து மேடம் 3வது மாடிக்கிட்டு எட்டி பார்த்தா மேடம் கீழே வந்து அந்த 5 குவார்ட்டர்ஸ் பொம்பளைங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க மேடம். இருந்து மேலே 3வது குவார்ட்டர் எட்டி பார்த்தா எனக்கு தெரியும் மேடம். அப்புறம் இந்த மாதிரி எட்டி பார்த்து உடனே அம்மா வாங்கினோடனே அந்த 5 பொம்பளைங்க விட்டோன்னே அந்த 5 பேர் வந்துட்டாங்க மேடம். மேலே வந்த உடனே இப்போ நான் வரும்போது சொன்னேன், அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பையன் என்னென்னமோ கொஞ்சம் நக்கல் பண்ணுற மாதிரி இது பண்ணான், அதை ராஜேஸ்வரிகிட்ட சொன்னேன், அது உங்களெல்லாம் கூப்பிட்டாங்கன்னு அவங்க சிரிச்சுக்கிட்ட ஏன் ராஜி அப்படி இப்படிங்கும்போது அதாங்க மேடம் என்னை வந்து பிரிக்கணும், என்னை வந்து வெளியில் என்னாச்சு, என்ன அப்போ என்னாச்சு? அப்புறம் மேடம் அது என்னாச்சு, இதையே வந்து பெருசு பண்ணி அந்த குமாரனுடைய பையன்கிட்ட சொல்லி இப்போ குமாரை வந்து வெளியில் போயிருக்காரு மேடம். 11 மணிக்கு என்ன பண்ணிக்கிறாரு வரும்போது இவர் குமார் சரவணமூர்த்திங்கிற ஒரு வக்கீல் இவர் எல்லாம் வந்து மேடம் குமார் வீட்டில் வந்து எல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு இந்த அம்மா வந்து இது மாதிரி இல்லாத டிமாண்ட்லாம் என் மேலே வச்சுருக்காங்க மேடம். என்ன சொன்னாங்க? என்னென்னமோ போய் எல்லாம் பேசியிருக்காங்க. என்னது? அதாவது வந்து ஏதோ வந்து இவர் சரியில்லை, இவர் பண்ணுறது சரியில்லை, இவர் செய்யறது சரியில்லை. என்ன சரியில்லை? வெளிப்படையாக சொல்லுங்க. அதாவது மேடம் வந்து அவங்க வந்து ஏதோ நான் வல்கராக பேசுகிற மாதிரி பிடிக்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க மேடம். ஆனால் இவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, இதை கற்பனை பண்ணி இவங்களே வந்து என்ன பிரிக்கணுன்றதுக்காக இவங்களே நாடகம் போட்டிருக்காங்க மேடம். அது நீங்கள் சொல்கிறது என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லுங்கள். நடந்தது மேடம் அதான் மேடம் என்னக்கிட்ட அந்த அம்மாவை பிரித்து என்ன அனுப்பணுன்றது. அந்த அம்மா என்ன சொன்னாங்க உங்களை பற்றி? அதான் மேடம் அந்த மாதிரி வந்து இவர் வந்து சாப்பாட்டு பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைங்க மேடம். அந்த அம்மா வந்து என்ன பண்ணிருக்கு மேடம், அது சும்மா வல்கராக ஏதோ சொல்லியிருக்குங்க மேடம். என்னை பற்றி வல்கராக சொல்லிங்க மேடம். அது எனக்கு பிடிக்காத வார்த்தை, ஏன்னா அது மாதிரி நான் வாழ்ந்தவன் இல்லை. எனக்கு சாப்பாட்டு ப்ராப்ளம் தான் மேடம், எனக்கு ரொம்ப சாப்பாடு தாங்க மேடம் எனக்கு ரொம்ப. இப்போவும் பாருங்க மேடம், இந்த 3 வருஷம் அந்த 10 வயது இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போவும் மேடம் ஒரு பக்கத்தில் பாப்பா வீட்டு பக்கத்துலேயே இருக்குது மேடம். அவங்களுக்கும் டிஸ்டர்ப் கொடுக்காம நான் சாப்பாடு செய்வேங்க மேடம். தோசை இட்லியெல்லாம் எனக்கு போட தெரியாது. அது அப்போவே செஞ்சுருக்கலாமே சாப்பாடு. அப்பவும் கூட அந்த நம்ம சாப்பாட்டுக்காக கல்யாணம் பண்ணேன்னு சொல்கிறது எனக்கு என்ன ஜெபம் பண்ணி மேடம் என்னை உடம்பு இழைக்கிற மாதிரிலாம் பண்ணுறேன். எதுக்கு உடம்பு இழைக்கணும்? அதே மேடம் உடம்பு இழைக்கணுனாக்கா நான் வந்து அந்த அம்மாட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கூடாது. ஆனால் இதெல்லாம் வந்து நேச்சராக நான் பண்ணியிருக்காங்க மேடம். இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் மேடம்.
இப்போ நீங்க எதுக்கு எங்ககிட்ட வந்தீங்க? மேடம் இந்த மாதிரி வந்து கோர்ட்டு தீர்ப்பு மேடம். இப்போ டைவர்ஸ் கொடுத்தது வாலண்டியா, அவங்க என்னை வேணும்னு கெடுத்துருக்காங்க, கஷ்டத்துக்கு ஆளாக்கியிருக்காங்க. அதே போல் மேடம் 1 வருஷம் கழித்து நீங்கள் மேல்முறையீடு பண்ணலான்ட்டு சொல்லி அந்த இதில் பெர்மிட் கொடுத்துருக்கேன். அதில் வந்து இப்போ இருக்குது மேடம். நான் என்ன பண்ணேன் மேடம், 1 வருஷம் கழித்து கோர்ட்டு இந்த ஆக்சிடெண்ட்டில் ஆகி பிடிச்சி மேடம் கொஞ்சம் கேட்கறதுக்கு வந்தேன். அப்போ இருந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு மேடம், நம்மளை வேணும்னு கெடுத்து நம்மளை கஷ்டத்துக்கு ஆளாக்கியிருக்காங்க. எங்கள் பையன்கிட்ட ஒருத்தங்கிட்ட ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி எனக்கு தெரியாமையே பண்ணிருக்காங்க மேடம். அந்த 3 மாதம் கழிச்சு தான் மேடம் எனக்கெல்லாம் தெரிய வந்துச்சு. ஹலோ வணக்கம்மா. சொல்லுங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்க. தனலட்சுமி தானே பேசுறீங்க? ஆமாங்க மேடம். அவரோட கடைசி சொன்னதாங்க. உங்க அப்பா வந்திருக்காருமா இங்க? சொல்லுங்க. என்னம்மா பிரச்சனை? மேடம் அது அப்பா வந்துங்க செகண்ட் மேரேஜும் ஒன்று பண்ணாருங்க. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சரி அவருக்கு வந்து ஆதரவு யாரும் இல்லைங்க. நாங்களும் எல்லாம் மேரேஜ் பண்ணி வந்துட்டோங்க. அப்புறம் அண்ணா எல்லாம் 3 பேரும் தனியா இருக்கிறாங்க. அப்புறம் அவர் வந்து சரி அவர் வந்து சரி மேரேஜ் பண்ணிக்கிறேன், சரி அவருக்கு ஒரு துணை வேணும் இல்லைங்களா கடைசி வரைக்கும். அப்புறம் சரி அந்த மேரேஜுக்கு நானு அக்கா அண்ணாலாம் வரலைங்க, நாங்க 2 பேர் மட்டும் போயிருந்தோங்க. எங்க ஹஸ்பண்ட் கூட எல்லாம் போயிருந்தாங்க. ஆனா போன இதுல வந்து எல்லாம் மேரேஜ் எல்லாம் நல்லபடியா தான் எல்லாம் பண்ணிச்சுங்க. பொண்ணு எல்லாம் சம்மதிச்சுதான் எல்லாம் பண்ணிச்சுங்க. அப்புறம் பார்த்தா கடைசியா அது என்ன ப்ராப்ளம் என்னன்னே தெரியலைங்க. அந்த அந்த இவங்க பண்ண வேலை அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ற மாதிரி பண்ணி இங்க அனுப்பி விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பிளான் பண்ணி இது பண்ணாங்கன்னு தெரியல, கூட்டிட்டு போயிட்டாங்க. சரிம்மா, ஒரு விஷயம் கேக்குறேன். உங்க அப்பா சொல்றாரு சாப்பிட வழி இல்ல, பசங்க யாரும் நாங்க வச்சுக்கிறோம் சொல்லலன்னு. உங்களுக்கு ஒரு கடமை இல்லையாம்மா அப்பாவை பாத்துக்கிறது? ஐயோ கண்டிப்பாங்க மேடம், அது நாங்க அப்பாவை பாத்துக்குவோங்க. ஆனா அப்பா வந்து இப்ப நான் வந்து மேரேஜ் பண்ணி நான் தனியா இருக்கனால ஹஸ்பண்ட் கூட இருக்கனால அவங்க என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து சரி புள்ள வந்து அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவரு விட்டுட்டாருங்க. ஏன்னா டீசெண்டா இருந்ததுனால அவருக்கு வந்து நாளைக்கு மருமகன் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா நமக்கு அங்க இல்ல, எனக்கு புரியலம்மா. பெத்தவங்களை பாத்துக்கிறது நம்ம கடமை இல்லையா? கண்டிப்பாங்க மேடம், நாங்க பாத்துக்கணும். ஆனா பிள்ளைகளை விட பசங்களுக்கு அந்த உரிமை அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பொண்ணுக்கும் புள்ளைக்கும் ஒரே உரிமை தான். பிறப்பிலேயே பொண்ணுக்கும் புள்ளைக்கும், பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே உரிமை தான். கண்டிப்பாங்க மேடம், கடமையும் ஒரே கடமை தான். ஆமாங்க, நாங்க பாக்கலாம், நாங்க பாப்போங்க, பாக்குறேன்னு தான் சொன்னாங்க. உங்க அப்பாட்ட நீங்க சொல்லிருக்கலாமே, சாப்பிடறதுக்காக நீங்க இன்னொரு கல்யாணமா பண்ணமாப்பா, நாங்க பாத்துக்கிறோம், எங்க கூட வந்து இருங்கன்னு சொன்னீங்களா எப்போவாச்சும்? அப்படியே சொல்லலைங்க மேடம், அது சொல்லீங்க. அவரு சரி அவருக்கு கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட ஆள் இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நாம எல்லாம் தனித்தனியா இருக்கனால அவர் வந்து அவருக்கு யாரும் ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவருக்கு சங்கடமா போயிரும். சரிம்மா, சரி இப்ப நமக்கு பசங்க இருக்கு, நாளைக்கு நமக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா பசங்க அப்படி சொல்லி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னா பண்ணிப்பாங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அப்புறம் என்ன அர்த்தம் இதுல? 5 புள்ளைய பெத்துட்டு அதாங்க மேடம், சரி அவர் பண்ணிட்டாங்க. சரி உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பண்ண வேண்டிய கடமை எல்லாம் உங்க அப்பா செஞ்சாரா? கண்டிப்பா எல்லாமே பண்ணிட்டாருங்க. எங்களுக்கு இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கிறாருங்க அப்பா. அவருனால அவருக்கு எந்த குறையும் நாங்க சொல்றதுக்கு இல்லைங்க. நாங்க ஆனா விட்டுட்டோங்க. நாங்க அப்பாவை பாத்துக்க மாட்டோம்ல? இல்லைங்க மேடம், கண்டிப்பா நாங்க பாத்துக்கோங்க. இப்ப கூட வாங்கப்ப நாங்க பாத்துக்கிறேன்னு சொல்றேங்க. ஆனா அவர் வந்து யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம தான் நான் தனியா இருப்பேன் அப்படிங்கிறாருங்க. அவரு தனியா இருந்து அவரு அப்படியே இருந்து பழகிட்டாருங்க. அதனால யாருக்கிட்டையும் போக மாட்டேங்கிறாரு. பசங்க பிள்ளைங்க யாருக்கிட்டையும் இது பண்ணுமா. ஆனா பசங்க வந்து கொஞ்சம் சரி வாங்கப்பா அப்படின்னு சொல்லி பிரஸ் பண்ணி ஒரு வீட வாடகைக்கு எடுத்து இருக்க வச்சிருக்கலாமே அப்பாவை. கண்டிப்பா அவங்களும் பண்ணிருக்கலாங்க, அவங்களும் பண்ணாம விட்டுட்டாங்க. யாருமே பார்க்காம அவரு பாவம் நிறைய கிடந்தாருங்க. ரொம்ப எங்களுக்கே சங்கட்டமா இருந்துச்சு. ஆனா தனியா எங்க கூட வரமாட்டேங்கிறாரு, தனியாவே இருக்கிறேங்க. அதனால சரி, அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தார்ல, யார பாத்தீங்க? நானும் அக்கா மட்டும்தான் பாத்துட்டேங்க. அண்ணா எல்லாம் வந்தாங்க, வந்துட்டு அப்பப்ப காலையில வருவாங்க, ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நைட்ல வந்து நானும் அக்கா மட்டும் தான் ஸ்டே பண்ணாங்க. சரி, அப்பா இப்ப எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்க மேடம், சொன்னாருங்க. இந்த மாதிரி என்ன சொன்னாரு? இந்த மாதிரி அதுக்கு கேஸ் போட்டு பார்த்தாருங்க. எதுக்குமே இதாகல போல இருக்குது. என்ன கேஸ் போட போறீங்க? கேஸ் போட்டு கோர்ட் கேஸ் எனக்கு வந்து மேடம் அந்த அம்மா வந்து என்னோட வந்து வாழணுன்ற ஆர்டர் வந்துருக்கு மேடம். பிரித்து வச்சாங்க மேடம். எனக்கு கொடுத்துருந்த அந்த டைவர்ஸ் இது கடிதம் இது பத்திரம் மேடம், அது வந்து சும்மா அதான் மேடம் வந்து லாக் இல்லை. இந்த 10 ரூபா பத்திரம் செல்லாதுன்ட்டு வக்கீல் ஒரு 4 நாள் 2 நாளைக்கு முன்னே கேட்டிங்க. 10 ரூபா பத்திரம் செல்லாதுன்னீங்க. அதே மாதிரி இது 20 ரூபா பத்திரங்க. அந்த பத்திரம் மேடம் நான் வக்கீல்லாம் கேட்டேன் மேடம், தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஏங்க ஐயா எரிஞ்சிருங்கண்ணே, இதெல்லாம் செல்லாதுங்க. அந்த அம்மா எங்கேயாவது போய்
ஒரு பையன் பிள்ளை பேத்துட்டு கூட உங்கள்கிட்ட மறுபடியும் வருவாங்க, அந்த உரிமை இருக்குதுங்க அந்த அம்மாளுக்கு அப்படின்ற வார்த்தையை கூட மேடம் நான் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னே சொன்னாங்க மேடம். நான் என்ன பண்ணிட்டேன் மேடம், சரி நாளைக்கு இப்போ நமக்கு உரிமை இல்லாமல் இந்த அம்மா நம்மளை சரி பண்ணி கஷ்டப்படுத்தி இவனுக்கு 3 பேரும் இங்கே எடுத்து பண்ணி வச்சுக்கிட்டு, அதே டைமில் வந்து இந்த பொம்பளை வந்து நாளைக்கு அவனுங்க கூட கையிலேயே ஒரு அட்வொகேட் இருக்கார். அப்படி இருக்கும்போது நான் போட்டேனாக்கா எனக்கு பிச்சு போடுவான் அந்த ஆள். அதனால் நான் வேறு ஒரு அட்வொகேட் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீ போடு, மாதம் வந்து அந்த ஆள் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறான், மாதம் எனக்கு ஒரு 5000 வாங்கி போடு அப்படின்னு போட்டாங்க மேடம். யாருக்காவது ஒரு ஏழைக்கு கொடுக்கலாம் மேடம். ஆனால் வந்து நம்மளை கெடுத்து கஷ்டத்துக்கு ஆளாக்கி போன பொம்பளைக்கு நம்ம தரலாங்களா மேடம்? தரக்கூடாது மேடம். இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்னு இருக்கீங்க மேடம்? கோர்ட் ஆர்டருக்கு மேடம், சேலம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு மேடம். அவங்கள்ட்ட வாயறதுக்கு உங்களுக்கு விருப்பமா மேடம்? நான் அதாவது நன்றிம்மா தனலட்சுமி. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். அதாவது மேடம், நான் வாழ வேண்டாங்கிற எண்ணம் என்கிட்ட இருக்கு மேடம். அவங்களால எனக்கு ஒரு 5 லட்சம் எனக்கு செலவாயிருக்கு மேடம். இப்போ நான் வாழணுங்கிற தைரியத்திலையும் என்னால் சொல்ல முடியுங்க. காரணம் வந்து அன்றைக்கி செஞ்ச இப்போ ப்ராப்ளம் என்கிட்ட இன்னுமே வராதுங்க மேடம். அது யார் வந்தாலும் நான் விட மாட்டேன் மேடம். காளிதாசன் நான் வந்து ஒரு மாதிரியானனாக்கா ரொம்ப நான் துணிச்சல் உள்ளவங்க மேடம். நான்லாம் உத்தியோகம் பார்த்ததெல்லாம் யாராலையுமே நினச்சி பார்க்க முடியாதுங்க மேடம். என்ன நோக்கம் என்னது உங்களுக்கு, என்ன வேணும்? ஒன்று மேடம், அந்த அம்மா வந்து வாழ்ந்தா வாழ்த்துக்கு மேடம். அப்படி வாழலைனாக்கா எனக்கு என்னென்ன எவ்வளோ பணம் செலவு பண்ணிக்கிறனோ அந்த பணத்தை கொடுத்துருக்கோம். சரி, இப்போ இதுல பெரிய ஒரு குவெஸ்டன் மார்க், ஒரு பெரிய கேள்விக்குரிய போட்டிருக்கேன். காளிதாஸ் சார் மாதிரி இருக்கிறது பெரியவங்களுக்கு இந்த காலத்துல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாத எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிங்கிறது கிடையாது. அப்பா அம்மா குழந்தைங்க அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கிறது ஃபேமிலியில இவரை மாதிரி ஒரு 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டியும் வந்து ஒரே டைம்ல போனோன்னு இல்லை, யாரோ ஒருத்தர் இருந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவரை மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னதான் ஒரு பதில்? பென்ஷன் எவ்வளோ வருதுயா மேடம்? எனக்கு வந்து ஒரு 16 ரூபா வருதுங்க மேடம். 16 வருதுங்க மேடம். என்ன தப்பாளியை ஆக்கியிருக்காங்கன்றது தான் மேடம் என்னுடைய கோவம். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நீங்க என்கிட்ட சொல்லலை, அந்த பொண்ணு ஏன் உங்களை பிரிஞ்சு போன சொல்லிச்சு, ஒரு காரணம் என்ன சொல்லிச்சு? அதான் மேடம் காரணம் வந்து மேடம், அவங்க என்னை வந்து அவங்ககிட்ட இருக்காது இப்போ என்னை வந்து எஸ்கேப் பண்ணுங்கிறது அவங்களுடைய தீர்ப்பு மேடம். நான் அங்கே இருக்கக்கூடாது, அந்த அம்மாவோட இருக்கக்கூடாதுங்கிறது அவங்களோட தீர்ப்பு. இதான் மேடம் வந்து உண்மையான வார்த்தை. உங்களுக்கே அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வருது? இல்லை மேடம், அது நல்லா நடத்தியிருக்காங்க. எப்படி தெரியும் உங்களுக்கு? ஆமாம் மேடம், வந்து 28 நாள் வரைக்கும் அந்த அம்மா என்னோட வந்து வாழ்க்கை நடத்துறதுக்கு மேடம். அதுக்கு பிற்பாடு வந்து மறுபடியும் வந்து என்னை வந்து நான் என் கூட எனக்கு ஒரு சோறு தண்ணி கொடுக்கறதுக்கோ ரொம்ப கஷ்டப்படுறாப்புல, ஒரு டீ காஃபி கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறாப்புல. அந்த அம்மா இங்கே இருக்கும்போது 3-4 நாள் நான் சாப்பிடாம படிக்கி நான் வெளியில் போயிட்டு சும்மா சுற்றிட்டு வருவோம் மேடம். கடையிலையும் திங்க மாட்டேன். பால் வந்து நாங்கள் அரை லிட்டர் வாங்கி கொடுப்போம் மேடம். பால் அந்த அம்மா வந்து ஒரு ரவுண்டு கிளாஸில் வந்து ரவுண்டு கொடுக்கும், வாங்கி வச்சுருப்போம் மேடம். ஒரு கொஞ்சம் தான் போட்டு கொடுக்கும். அதெல்லாம் நான் கண் கூட பார்த்தேன் மேடம். இப்போ நாம் கட்டியிருந்த மனைவி நமக்கு அந்த மாதிரி துரோகம் செய்வாங்களா மேடம்? இந்த மாதிரி வஞ்சனையாக வந்து தீனி கொடுப்பாங்களா மேடம்? அது மாதிரி கொடுக்குறதுக்கெல்லாம் ஏன் மேடம் என்னுடைய வயசுக்கு நான் அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி நான் வந்து இப்படி நடத்துகிறாங்களே அப்படின்ற மனசில் அதுக்காக நான் வஞ்சம் பண்ணவோ கஷ்டப்படுத்த மேடம். நான் சரி அந்த அம்மா இதை பண்ணுது, கடையில் போய் பால் 10 ரூபாய்க்கு பால் வாங்கி எனக்கு அது பாலை வந்து ஜூடு பண்ணி கொடுத்து நான் குடிச்சிட்டு வந்துக்கிறேன் மேடம் 3 நாளாக. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து அவங்க காரணம் மேடம். அவங்க அந்த அம்மா வந்து தண்ணி ஒன்று மந்திரிச்சு கொடுத்துட்டு போனதில் அந்த அம்மாலையும் அதாவது என்ன பிரிக்கிறதுக்கு நானும் இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு மேடம் நான் தான் சொல்கிறேங்களே மேடம், அவங்களுக்கு ஆணிதரமான இது என்னென்னா மேடம், பாஸ்டர் சிதம்பரத்தில் இருக்கிற துரைப்பீட்டரு, குமார் டெலிஃபோன் ஆஃபீஸில் இருக்கிற குமார், அவருடைய ஃப்ரெண்டுங்க மேடம் வந்து வக்கீல் வந்து சரவணமூர்த்திக்கிறவர். இவங்க 3 பேருமே சேர்ந்து தாங்க மேடம் வந்து இந்த நாடகத்தை நான் ஆடி என்னை பிரிச்சிருக்காங்க மேடம். ஹலோ பாஸ்டர் தோத்திரம். சோத்ரம். பாஸ்டர் வணக்கம், நான் சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேன். சொல்லுங்கம்மா. அவர் இங்க வந்திருக்காரு. சரிங்க. அவர் வந்து அவரை எல்லாரும் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து ஏமாத்தினாங்க, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்ன பாஸ்டர் என்ன நடந்தது? ஆக்சுவலா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கூப்பிட்டோம். அவருக்கு நண்பர் ஒருத்தர் எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்றவரு எனக்கு தெரிஞ்சவர். இப்போ இங்க ஒருத்தவங்க வந்து நம்ம ஊர்ல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவரு இங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. சரிங்க. அவங்க தனியா இருந்தாங்க. அந்த சமயத்துல இவர் வந்து இது போல மனைவி கிடையாது, பிள்ளைங்க எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, தனியாலாம் இருக்கிறேன், பென்ஷன்லாம் இருக்கு, எனக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கும், நான் வந்து உங்க இதுல ஏத்துக்கிறேன், நீங்க உங்க முறைப்படி செஞ்சு வைங்க. நாங்க அதுக்கு மதம் மாத்தினீங்களா?
ஆமா ஆமா. ஏன்? இல்ல அவர் அந்த மேரேஜ் பண்ணிக்கிறேன்னாரு, அப்படி பண்ணிக்கிட்டு கூட்டிட்டு போயிட்டாரு. அதன் பிறகு அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. உடனே நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி. நாங்களும் அங்க போனேன். சரி. போனா எந்த இவரோட நாங்க வாழ விரும்பல. சரி. இவர் கொஞ்சம் தவறான ரீதியில டீல் பண்றாரு. அதனால வந்து நாங்க வந்து இத ஏத்துக்க மாட்டேன், நான் வாழ மாட்டேன். தவறான ரீதின்னா என்ன சொல்றீங்க? ஒரு எப்படி சொல்றது, அவர் பாலியல் ரீதியா பல சிலுமிஷம் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு அது பிடிக்கல போல இருக்கு. அங்க போனதுனால எங்களுக்கு பிடிக்கல. அவர் வந்து போட்டோல எடுத்தாரு தூக்கிட்டு இருக்கும்போது. இதுக்கு மேல நான் இவரோட நான் வாழ மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நாங்க போய் சொன்ன குடும்பம்னா அப்படி இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க அப்படின்னு போயிட்டு நாங்க புத்தி சொல்லணும். போய் அவங்க அதுக்கெல்லாம் நான் ஏத்துக்கவே முடியாது. அப்ப அவங்களுடைய மகன் எல்லாரும் வந்திருந்தாங்க. போய் பேசும்போது அப்புறம் அவங்க மகன்லாம் சொன்னாங்க, சரி இப்படிப்பட்டவங்கள்ட்ட இவரு கூட நீங்க வாழ வேணாம், எனக்கு பிடிக்கலன்னா நீங்க போயிடுங்க. இதுக்கு மேல உங்களுக்கும் இவருக்கும் எந்த விதமான சொத்துக்கள்லயோ பென்ஷன்லயோ எந்த விதமான இதுவும் உங்களுக்கு கிடையாது. நீங்க இதோட பிரிஞ்சு போறதா நீங்க தாராளமா போங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்து எழுதி வாங்கிக்கிட்டு அனுப்பிச்சு. ஏன்னா வந்து கோர்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன் மேரேஜ. சரி. ஸோ அதனால வந்து அது வந்து 1 வருஷங்கன்னா தான் நம்ம கேன்சல் ஆக முடியும். பிரைவேட் கொடுத்தா கூட 1 இயர் ஆகுமே. சரி. அது வரைக்கும் நீங்க உங்களுடைய நீங்க அவங்கள சந்திக்கிறதோ உங்களை சந்திக்கிறதோ கூடாது. இன்னையில இருந்து நீங்க கணவன் மனைவி இல்லைன்றத புறக்கணிச்சு எழுதி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுடைய சொந்த மகன்களே எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டிருக்காங்க. நாங்களும் போயிருந்தோம், நானும் கையெழுத்து போட்டிருக்கேன். அப்போ அந்த பொண்ணை வந்து இவர் பாலியல் ரீதியா கொடுமை பண்ணாருங்கிறதுக்காக போனாளா? ஆமா ஆமா ஆமா. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பேசாம இருந்த ஆளு எனக்கு ஆசை காமிச்சு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு. அவரை போய் 5 லட்சம் யாருக்கிட்ட சொல்ல போனாரோ அது தெரியாது. ஏன்னா அவங்களுக்காக எந்த நகனட்டும் அவர் போடல. ஒரு சிம்பிளா நம்ம சர்ச்சில் வச்சுதான் செலவு பண்ண. ஒரு 5000 10,000 சாப்பாடு, 5000 என்னமோ சாப்பாடு செலவு. இருங்க அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் என்ன சொல்லுங்க. இப்ப சொன்னாரு மேடம், பாலியல் பிரச்சனை சொன்னாரு. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அதே டைம்ல இவர் இப்ப டைவர்ஸ் லெட்டர் அவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதும்போது இவர் பாஸ்டர் உக்காந்துட்டு இருக்காரு. என்ன பாஸ்டர் அப்படிங்கிறேன். இவர் என்ன சொல்றாரு, இல்லைங்க நான் சேர்த்து தான் வைக்க முடியும், நான் பிரித்து வைக்க முடியாது, அவங்க வந்து பிரிக்கிறேன் இது பண்ணுறாங்க, நான் என்னங்க பண்ண முடியுன்றது சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணாருங்க, நல்ல ஒரு மாதிரி அன்றைக்கி தப்பிச்சு போனாருங்க. ஆனால் இதில் வந்து என்னை பிரித்து வைக்கிறதுல இவரும் ஒரு காரணம். அப்படிங்கும்போது ஏன் அன்னைக்கே வந்து இந்த எல்லாரும் வந்திருக்கும்போது ஏன் எனக்கு தெரியும் ஏன் இதை அவருக்கு ஓப்பன் பண்ணலைங்க? சரி, அதே 13 மாதமாக இயரிங்கில் இது கோர்ட் லெட்டர் வீலராஜேஸ்வரிக்கு போயிருக்குது. ஏன் 1 லெட்டர் வாங்கிட்டு அடுத்த 12 லெட்டர் ஏன் வீலராஜேஸ்வரி வாங்க வரல? நானே கோர்ட்டுக்கு போயிருக்கிறேன். ஏன் பாஸ்டர் இப்போ சொன்ன பாலியல் கொடுமையே கஷ்டத்தை ஏன் பாஸ்டர் அந்த பொம்பளை வந்து கோர்ட்டில் வந்து அவர் ஆர்டரை வாங்கிட்டு வந்து அவள் ஆஜராகலை? சொல்லுங்க, ஏன் ஆஜராகல? 12 ஆர்டர் வரல, ஒரே 1 லெட்டர் வாங்கியிருக்காப்ல, ஏன் வரல? ஏன் இப்போ பேசுறீங்களே? ஏன் அன்னைக்கு வந்து அவன் பாலியல் இது பண்ணான் அப்படின்னு சொல்லி போய் வந்து இப்போ எனக்கு கோர்ட்டில் நீங்கள் பிடிக்க வேண்டும்ல? ஏங்க பிடிக்கல சொல்லுங்க. எங்க வீலராஜேஸ்வரி ஏன் வரல? ஏங்க 70 ரூபா கூலிங்க வந்து இதில் உங்கள் சபைக்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வீலராஜேஸ்வரி இன்னைக்கு பையனை வந்து படிக்க வைக்க அளவுக்கு யாருக்கு பணம் கொடுத்துட்ருக்கா? ஏங்க அன்னைக்கு சர்ச்சில் இருக்கிறதுக்கு ஆளுக்கு 5 10 கொடுத்துக்கிட்டு இருந்தீங்களே, இப்போ இன்னைக்கு யாருங்க வீலராஜேஸ்வரி பணம் தரா? பாஸ்டர் இதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். நீங்கள் வீலராஜேஸ்வரிக்கு பணம் யார் தர்றா? அந்த பையன் வந்து பாருங்க எஸ்கேடியில் படிச்சுட்டு இருக்கிறான், இல்லைன்னு சொல்லுங்க. எங்க இருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. தர்மம் வந்து பாருங்க நிச்சயமா வெல்லும். ஆகையினால நான் சொல்றேன் கேட்டுக்கோ. நல்லா கேட்டுங்க பாருங்க பாஸ்டர், நான் சொல்றேன் கேளுங்க பாஸ்டர். நான் இது வரைக்கும் வந்து பாஸ்டர் உங்களை வந்து நான் பாருங்க எந்த விதமான பேச்சும் பேசினது இல்லை. ஆனா இப்ப மேடத்துக்கிட்ட வந்து பாருங்க, நீங்க ஒரு பாஸ்டர், நீங்க சொல்றீங்க என்ன வந்து பாலியல்ல சொல்றீங்க.
ஏன் இப்ப நான் பேசுன ஏங்க நீங்க ஒரு சர்ச்சில் வந்து ஏங்க நீங்க ஒரு பாஸ்டரு அவ கூட இருக்கிறவங்க எல்லாம் பெரிய டெம்பான ஆளுங்க இருக்காங்க, பெரிய சட்டம் படிச்சவங்க இருக்காங்க. ஏங்க வந்து 12 இயரிங் வாங்கல, ஏன் லெட்டர் வாங்கல? ஏன் என்ன மேல பாலியல் கொடுமை ஏதாவது பல கொடுமையை என் மேல போட்டு என்ன அரெஸ்ட் பண்ணணும்ல? பாருங்க, உலகத்துக்கு வந்து உத்தமனா வாழ்றவங்க தான் பாஸ்டா இருக்கணும். சும்மா வந்து மற்றவங்களுக்கு இருக்கிறவங்க அவங்க பாஸ்டா இருக்கிறது மாபெரும் கேவலம் பாஸ்டர். உங்க வாயால சொல்றீங்க, காளிதாஸ் பத்தி சொல்றீங்க. என்ன கேக்குறீங்களா? என்ன கேக்குறீங்களா? யாருங்க இப்ப யாருங்க பீலாராஜேஸ்வரி யாருங்க பிரிச்சிருக்கா? பீலாராஜேஸ்வரி எங்க இருக்கா சொல்லுங்க, சொல்லுங்க. பீலாராஜேஸ்வரி இருங்க, பீலாராஜேஸ்வரி பிடிச்சிட்டால் இப்ப நீங்க பேசக்கூடிய சட்ட நியாயமெல்லாம் பேசுவீங்களா? நான் எதுவும் பேச வேண்டியதுக்கு அவசியமே கிடையாது. உங்களுக்கு பண்ணி வச்சேன். அதேதான் பாஸ்டர், நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க கேட்டதெல்லாம் அனுப்புனேன், நீங்க கேட்காதெல்லாம் அனுப்புனீங்க, இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேங்க பாஸ்டர். அதே டைம்ல நீங்க பாருங்க, உத்தமமான ஒரு பாஸ்டர் அப்படின்னா அவர் ஏதோ சொல்றாரு, வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க சொல்லுங்க பாஸ்டர். அவங்க கேட்டது, அவங்க ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அவங்கள குறிச்சு தேடுறதுக்குன்னு கேட்டாரு. நான் அவருக்கு கொடுத்தது இங்க இருந்தது ரேஷன் கார்டுடைய ஜெராக்ஸ், ஓட்டு ஐடி ஜெராக்ஸ், அவங்களுடைய போட்டோ ஒண்ணு இருந்தது பாஸ்போர்ட் சைஸ், அதையும் கொடுத்தேன். யார்கிட்ட? இவருக்கு. என்ன நான் அனுப்பி வச்சேன். இதுக்கு மேல என்கிட்ட இருந்த எவிடன்ஸ் அதுதான். இப்ப அவங்க அங்க இல்லையா? அந்த ஊர்ல இல்லையா? இந்த ஊர்ல இல்ல சிஸ்டர். இங்க இருந்தா நான் ஏன் வந்து விட்டு வைக்கிறேன்? அங்க இல்லங்க பாஸ்டர். எங்க போயிருக்காங்க அவங்க? அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க, அந்த மார்த்தாண்டம் பக்கம். சரி, நீங்க ராஜேஸ்வரி உங்களுக்கு நல்ல பழக்கம்ல, ராஜேஸ்வரி வந்து இவரோட வாழ விருப்பப்படலையா? அம்மா, இங்க கொண்டு வந்து நாங்க சர்ச்சில் உட்கார வச்சு உனக்கு பிடிச்சிருக்காமா, இவரோட கூட வாழ விரும்புறியான்னு கேட்டது ஓகே சொல்லிதான் கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்பி விட்டேன். ஏன்னா அவங்களுக்கு இங்க யாரும் கிடையாது. இங்க பிசினஸா வந்து தங்கி இருந்த இடத்துல வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, அந்த பிள்ளைய படிக்க வைக்கணும், அவங்க இங்க இருந்துதான் ஆகணும். அந்த படிக்கிற காலம் வரைக்கும் அந்த வாடகை கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வச்சிடணும். இந்த சமயத்துல இவரு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால அவர்கிட்ட மேரேஜ் பண்ணிச்சு அனுப்பி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு சொந்த ஊர் அந்த பக்கம் மார்த்தாண்ட பக்கம். இவரு வீட்டுக்கு போலாம், போய் பார்த்துட்டு வந்து சொன்னாரு, அவங்க அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னாரு. மார்த்தாண்ட நான் போகல பாஸ்டர். நானு என் கூட சேர்ந்து 8 பேர் நாங்க என்ன பண்ணோம், எடப்பாடி டெலிபோன் ஆபீஸ்ல குமாரை போய் பார்த்தோம். குமார் என்ன பண்ணாரு, அவர் கூடவே வந்து ஒரு வக்கீல் இருக்கிறாரு, அவரை வர வச்சிருந்தாரு. அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் பில் போடுற இடத்துல ஒரு லேடியவும் உட்கார வச்சிருந்தாங்க. அப்ப அந்த லேடியும் உட்காந்து இருக்கும் போது நாங்க 6-8 பேர் போயிருக்கிறவங்க அங்க அசம்பவமான வார்த்தை, எந்த வார்த்தையும் நாங்க பேசக்கூடாது. அப்படி நாங்க பேசக்கூடாதுன்ற கண்ணியத்துல யாருக்கு என் கூட வந்த யாரையுமே பேச வேணாட்டேன், நானும் பேசல. ஆனா உங்க வக்கீல் உட்காந்துக்கிட்டு வந்தவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா, படுத்திருக்கும் போது போட்டோ எடுத்துக்கலாம், படுத்திருக்கும் போது போட்டோ எடுத்துக்கலாம். ஏங்க இவர் வக்கீலா? இவர் யாருங்க? இதை நான் கட்டிட்டு வந்து போட்டாட்டிய இதை சொல்ல இவர் யாருங்க? இதுக்கு அவருக்கு பர்மிஷன் கொடுத்தது யாருங்க? ஏங்க யார் கொடுத்தது? ஏங்க குமாருக்கு ஒரு பொண்ணா இருக்கலாங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணா இருக்கலாம். ஆனா எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சது உண்மைட்டீங்க. அதே வந்து அதனால அப்படி இருக்கும்போது பாருங்க, தாம்பத்திய வாழ்க்கையில வந்து 1000 நடக்கும். இதை வந்து பாலியல் அப்படின்னு சொல்லி இதை எடுத்த புத்திசாலி யாரு தெரியல. நீங்க தான் பேசிக்கிறீங்க, நீங்க தான் பண்றீங்க. பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. நான் படிப்பு கம்மியா இருந்தாலும் விஷயத்துல நான் பெரிய ஆளு. காரணம் பாஸ்டர் பாருங்க, ஒரு மனைவி கனவை வந்து வாழ்க்கையை வந்து இதை கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறது 3 ஆளு. நீங்க ஒண்ணு, டெலிபோன் ஆபீஸ் குமார் ஒண்ணு, அவருடைய ஃப்ரெண்டு வக்கீல் ஒண்ணு. இது வந்து இந்தியாவிலேயே கேட்போம், கணவன் மனைவிக்கு என்ன தாம்பத்திய வாழ்க்கையில என்ன செக்ஸ் இருக்கு? வாட் அபவுட்? இந்தியாவிலேயே கேட்போம், கணவன் மனைவிக்கு என்ன தாம்பத்திய வாழ்க்கையில என்ன செக்ஸ் இருக்கு? வாட் அபவுட்? லைன் கட் பண்ணிட்டாரு. நான் இன்னும் அதை உங்ககிட்ட வந்து எந்த தண்ணி மந்திரிச்சு கொடுத்ததில்ல. என்ன சமாச்சாரம் மேடம்? கண்டிப்பாக மேடம், நீங்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் சொல்ல மாட்டேன் அந்த தண்ணி மந்திரிச்சு கொடுத்ததில்ல. காரணம் என்ன மேடம், அதில் அவ்வளோ ஒரு ரகசியம் இருக்குது. நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். சொல்லனா அப்புறம் நான் நீங்கள் பேசி பிரயோஜனமே இல்லை. இல்லைங்க மேடம், அது வந்து தவறான வார்த்தையாக. பரவாயில்ல, சொல்லுங்க. என்னுடைய ஆன்மீகவே கட் பண்ணிட்டாங்க. நீங்க
அவருடைய மருமகன். மருமகனா நீங்க நான் அவர் கூட வந்து ஒரு 30 வருஷமா டெலிஃபோனில் வேலை பண்றீங்க. ஏன் இப்படி விட்டுட்டீங்க அவரை? நாங்கள் விட்டுலிங்க. காத்திருக்கலாம்ல. அவர் கேட்ட சாப்பாடுக்கு தான் ஆள் இல்லைங்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்றாரு. அப்படியே நானெல்லாம் கூப்பிட்டேங்க. எங்கள் வீட்டில் எங்கள் மகளும் எங்கள் சின்ன மகளும் கூப்பிட்டா அப்படிங்க எல்லாம் கூப்பிட்டா நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் கல்யாணம் பண்ணாரு. அவர் வந்து தனியாக இருந்துக்கிறதுனால அப்புறம் வந்து ஒண்டியாக நான் கஷ்டப்படுறேன், எனக்கு வந்து ஆதரவு யாருமே இல்லை, எனக்கு சாப்பாடாக்கி போகிற கூட ஆள் இல்லை, அதனால நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாதுங்க. செஞ்சது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? வந்து மனைவி இறந்துடுச்சு. எனக்கு சாப்பாட்டுக்கு வந்து யாருமே வந்து சரியாக இப்படி கவனிக்க மாட்டேங்கிறாங்க. 3 பையனை பெற்று 2 பிள்ளைய பெற்று நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன், ஏதோ கஞ்சிக்கு கடைசி காலத்தில். சரி, அவங்க சொன்ன ஒரே ஒரு பிரச்சனை, இவர் வந்து பாலியல் தொல்லை கொடுக்குறாரு சொன்னாங்களா? அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அவங்க பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க போனாங்க. அவர் ரொம்ப கோவமா இருக்காரு, ஏன்னா அவர் ரொம்ப அவமானப்பட்ட மாதிரி இருக்காரு. சொன்னாங்க அந்த மாதிரி தான் அவங்க சொல்லி சொல்லி இது பண்ணி போனாங்க. ஆறிட்ட அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே அந்த மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க, போய் சொல்லிக்கிறாங்க. அப்படியா? ஆமாங்க. ஏன் நீ ஏன்ட்ட அப்போ சொல்லல? இல்லை, எல்லாருமே அப்போ சொல்லியிருந்தாங்க, எல்லாருமே அதை தான் பேசியிருந்தாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அப்படி ஊக்காதுக்கு வந்துருக்குது, ஏங்காதுக்கு வந்திருந்தால் உடனே நம்ம வந்து உண்மையா பொய்யாங்கிறது ஓப்பன் பண்ணிருப்போம்ல. கூச்சப்பட்டிருப்பாங்க உங்க பசங்க இல்லைங்களா? எல்லாரும் வெளியே சொல்ல முடியாது. அதுதான் அவருக்கு அவமானம். ஏன்னா அவருக்கும் அதுதான் அவமானம். ஏன்னா பசங்களுக்கு முன்னாடி இப்படி அவமானப்படுத்திட்டாங்களேன்னு அவருக்கு வருத்தப்படுறாரு. பின்னாடி பசங்களுக்கு என்னன்னா அவர்கிட்ட ஓப்பனா சொல்ல முடியல. எனக்கு என்னன்னா இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு உங்க அப்பா, நாளைக்கு நமக்கும் இந்த நிலைமை வரலாம்ல. ஏன்னா யாருக்கு வேணா வரலாம் அந்த நிலைமை இல்லைங்களா? ஸோ இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? அப்போ அவங்களோட வாழ்க்கை துணைவி வந்து இல்லாம போனதுனால ஒரு கணவருக்கு வந்து இப்படி ஒரு நிலைமையா? சிந்திக்கக்கூடிய விஷயம் தான். அப்ப பசங்களுக்கு ஒரு கடமை இல்லையா? அது எப்படி நீங்க அவர் அப்படி விடலாம்? 5 பேர் இருந்து எப்படி விடலாம்? வச்சு பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா மக வீட்டுக்கு நான் வரமாட்டேன்ட்டாரு. சார் சார் சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்க. எங்கே நீங்க வந்து நாகர்கோயிலுக்கு காட்டுப்புதூருக்கு போய் அவங்க அப்பா வீட்டில் விட்டுட்டு வந்தேன், போய் கூட்டிட்டு வாங்க எஸ்ஐ. நீங்கள் மறுபடியும் போய் பார்த்தா அவங்க வந்து அவங்க அப்பா வந்து இல்லைங்க அவள் ஏமாற்றி விட்டா, அவளை எல்லாமே ஏமாற்றி அவங்க வந்து ஒரு லெட்டர் மட்டும் தாங்க நீங்கள் கோர்ட்டில் வக்கீல் அனுப்பின லெட்டர் மட்டும் தாங்க வாங்கிட்டு போனா. நீங்கள் இல்லைங்க காட்டுப்புதூரில் நான் தான் போய் விட்டுட்டு வந்தேன். நீங்கள் விட்டுட்டு வந்தது உண்மையா போய் பார்க்க தான் போனேன். இல்ல விட்டுட்டு வந்தது அவங்க ஒத்துக்கிறாங்களா இல்லையா? அவர் தான் வரலங்க, ஒரு லெட்டர் தாங்க இந்த வந்து வாங்கிட்டு போயிருக்கா அப்படின்றாரு. மிஸ்டர் குமார் சொல்லுங்க. வணக்கம், நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசுறேன். ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாரு. என்னன்னா அவருக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணை வந்து 28 நாள் அந்த பொண்ணை வாழ மாட்டேன்னு சொல்லி போயிட்டாங்க. அதுல அவருக்கு பெரிய ஏமாற்றம் மட்டும் இல்லாம அவமானமா இருக்கு. ஏன்னா அவங்க பசங்களுக்கு முன்னாடி அவரை வந்து தப்பா பேசினது அவருக்கு பெரிய அவமானமா இருக்கு. ஜஸ்ட் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மத்தவங்க 3 பேரும் சேர்ந்து இவரை பயன்படுத்தி இருக்கீங்கன்னு அவர் ஃபீல் பண்றாரு. ரைட் மேடம், இந்த பாயிண்ட்லயே நில்லுங்க. எனக்கு 3 பசங்க 2 பொண்ணுங்க இருக்குது, யாரும் கவனிக்கல. ஆமா, என்னுடைய மனைவி இறந்துட்டாங்க. என்னுடைய பென்ஷன் வந்து யாருக்கும் போகாது, இறந்தானா ஒண்ணு இல்லாம டிபார்ட்மெண்ட்டே எடுத்துக்குவாங்க. எனக்கு யாராவது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன கவனிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும் வாழ்நாள் போறோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னார். சரி, அந்த நல்லெண்ணத்துல தான் சரி அடா யாருக்காவது ஒரு அனாதைக்கோ இல்லாதவங்களுக்கோ யாருக்காவது கணவனை இழந்த பொண்ணுக்கோ முடியாத பொண்ணுக்கோ இது கிடைக்குன்னு சொல்லி ஒரு 6 மாசமா நிறைய இடத்துல சொல்லி வச்சோம். இந்து பொண்ணு 16 நிறைய இடத்துல திருமண அமைப்புல சொல்லி வச்சோம். சரி, அதே இடத்துல நானும் 2-3 பொண்ணு இவரோட கூட்டிட்டு போய் நிறைய இடத்துல நானும் கூட போய் காட்டியிருக்கிறேன். சரி, இந்த ஒரு அவர் பாஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சதுனால அவர்கிட்ட சொல்லி வைக்கும் போது அந்த பொண்ணு அவங்க சர்ச்சில் அந்த ஊர்ல இருந்திருக்குது, அந்த ஊர்ல சிதம்பரத்துல. சரி, அப்போ இவர் வந்து அவர் தகவல் சொன்ன உடனே இவர் வந்து போய் பாருங்கன்னு என்னுடைய பையனையும் அவரையும் அனுப்பிச்சு விட்டேன். இவரு தான் போய் பார்த்தார், நான் கூட போகல. கேட்டு பாருங்க. சரி சரி,
அவருக்கு உதவி செஞ்சோம். அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணு இவர் பிடிச்சிருச்சுனாரு, அவங்க அந்த பொண்ணுக்கு இவரும் பிடிச்சிருச்சுனாங்க. அங்க உட்காந்து பேசுனாங்க. ஓகே, அவர் குமார் அவர் சொல்லுங்க, ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுங்க, நாங்க பண்ணி வச்சோன்னு பண்ணி வச்சாங்க. சரி. இவரும் இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணாரு. அந்த பொண்ணுக்கு 2 பவுன் போட்டாரு. இங்க வந்து கோட்டத்துல வந்து குடியிருந்தாங்க. சரி. அவங்க 1 மாசத்துக்கு மேல குடியிருக்கும் போது அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. சரி. அந்த பொண்ணு நான் பொழைக்க மாட்டேன், எங்களை பிரிச்சு விடுங்க அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சு. சரி. அந்த பாஸ்டர் கொண்டு வந்து இவங்க மேல அவங்க குற்றம், பையன் சரியில்லை, அது சரியில்லை, இந்த அம்மா வந்து அந்த பையனை சப்போர்ட் பண்ணுது, என்ன கவுன்சில் பண்றான், அந்த பையன் வந்து காலை தூக்கி காட்டுறான், அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் சொன்னாங்க. சரி. அந்த பொண்ணு நான் இருக்க மாட்டேன், என்ன பிரிச்சு விடுங்கன்னு சொன்ன உடனே பஞ்சாயத்து பண்ணி இவங்களுக்குள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம்னு சொல்லி ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி 40,000 ரூபாய் பணத்தை கொடுத்து இவர் வந்து அந்த பொண்ணை அனுப்பிச்சு விட்டாரு. ஒரே ஒரு நிமிஷம் மிஸ்டர் குமார், நீங்க அந்த பொண்ணுகிட்ட சொன்னீங்களா அப்படி பண்ணக்கூடாது, அவர் வயசானவர் எல்லாம் அதாவது இதெல்லாம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணும் போது சொன்னோம், இந்த பொண்ணு வந்து நீ அவரை பார்த்துக்கணும், சாப்பாடு செஞ்சு போகணும், கூட இருக்கணும், அவரு ரிட்டையர்மெண்ட் ஆகும் போது அந்த பென்ஷன் உனக்கு எழுதி வைப்பாரு, அதை வச்சு நீ ஜீவனம் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தது. அந்த பொண்ணு வந்து என்ன சொன்னிச்சுன்னா, அந்த பையனை வந்து படிக்க வச்சு என்ன பாதுகாத்துட்டா நான் பண்ணிக்கன்னு சொல்லிதான் அந்த ஒப்பந்தத்துல அந்த பொண்ணு வந்துச்சு. சரி. அந்த 1 மாசத்துல இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை எது நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அவருக்கே உங்க மேல இவ்ளோ கோவம்? அவரு வந்து நான் ஏதோ அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வேற ஆளுகிட்ட விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஏன் அப்படி நினைக்கிறாரு? அது என்ன நினைக்கிறாரு சொல்றேங்க மேடம். இல்லைங்க அவரு என்ன நினைக்கிறாரா, அந்த பொண்ணை வந்து நாம ரெக்கமெண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அந்த இவர் பொண்ணு வேணாங்கிறாரு. அந்த பொண்ணு அந்த பையனுடைய டிசி வாங்கி கொடுத்து அவங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் அந்த சாமான் எல்லாம் இறக்கி விட்டுட்டு வந்துட்டோம். அந்த பொண்ணுக்கு நம்மளுக்கு எந்த தொடர்பும் இல்ல. இவரையே அப்படி என் மேல நினைக்கிறாருன்னு தெரியல. ஒரு நிமிஷம், ஏன் உங்களுக்கு அப்படி சந்தேகம் வருது? இல்ல மேடம், சந்தேகம் இல்ல. எனக்கு எந்த சந்தேகம் இல்ல. சொன்னீங்க என்கிட்ட. கண்டிப்பா. ஏன் அப்படி சொன்னீங்க? அதாவது மேடம் அந்த மாதிரி தான் நடந்திருக்காங்க. ஏன் அந்த சந்தேகம்? அந்த அம்மா என்ன சொன்னிச்சுங்க மேடம், சிதம்பரம் போறேன்னு சொல்லிட்டு சிதம்பரம் போகல மேடம், மார்த்தாண்டம் போயிட்டாப்ல. 9, 10, 11, 12, 13 5 நாள் மேடம். 13ஆம் தேதி வர்றாங்க மேடம். அதாவது வந்து மேடம் 6,500 ரூபாய் பணம் வந்து கொடுத்துருந்தேன். அந்த 6,500 ரூபாய் மேடம் மறுபடியும் நான் 1 வாரம் கழிச்சு தான் மாதிரி அவங்க அந்த அம்மாவை வந்து மேடம் நான் ராஜின்னு தான் கூப்பிடுவேன். மாதிரி ராஜு பணம் எவ்வளோ வச்சுக்கிற காசுன்னேன். 1000 ரூபா தாங்க இருக்குதுன்னுச்சு. ஏன் 6,500 ரூபா வச்சுருந்தேன் என்னாச்சுன்னு. இல்லை போய் செலவாயிடுச்சுட்டாப்புல. அப்போ தான் நான் சொன்னேங்க மேடம், இது மாதிரி இவ்வளோ செலவு பண்ணிட்டு ராஜு, நமக்கு வர்ற பென்ஷன் கம்மியாக தான் வரும், அந்த பென்ஷனில் நம்ம சாப்பிட்ணும். இந்த பையனுக்கு வந்து நம்ம பணம் வந்து உங்கள் கையில் கொடுத்தாக்கா அவனுக்கு அடுத்த 10வது படிக்கிறதுக்கு 10th வந்து நீ பணம் சேர்த்து வைக்கணும். இவ்வளோ நீ செலவு பண்ணிட்டு வந்தா எப்படின்னு கேட்கும்போதுங்க மேடம் அந்த அம்மா என்ன சொன்னாங்க, எனக்கு வக்கீல் வந்து பணம் தருவாங்கன்னு சொல்லியிருக்காருங்க மேடம். இப்ப இது என்ன பிரச்சனை தெரியுங்களா, உங்களுக்கும் அவங்களுக்கும் வயசு வித்தியாசம் ஜாஸ்தி உண்டு. அப்ப என்னன்னா சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. இல்லைங்க மேடம், இன்னொன்று ஓபனா சொல்லிட்டுங்களா, என்னுடைய தாம்பத்தியத்தில் அந்த அம்மாளுக்கு வந்து சிரமங்க. இருங்க, நான் பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்பட்டு தான் இவ்வளவு நேரம் சொல்லல. ஆனா அவர் கிளியரா அதுதான் சொல்றாரு. அந்த பொண்ணுட்ட என்ன சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அவருக்கு சமைச்சு போடுறதுக்கு ஆள் இல்ல, அவருக்கு துணையா நீங்க போய் இருக்கணும். அப்போ அந்த பொண்ணு சொல்லி இருக்கு, நான் போய் இருக்கேன், என் பிள்ளைய பாத்துக்கட்டும், என் பிள்ளைய படிக்க வைக்கட்டும் சொல்லிட்டு தான் உங்களோட ஒரு தாம்பத்திய வாழ்க்கை வாழறதுக்கு அந்த பொண்ணுல கல்யாணம் பண்ணிக்கல. இல்ல மேடம், இல்ல எனக்கும் இல்ல, நானும் வேண்டாம். சரிங்களா? அப்போ என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சு. அதனாலதான் இத்தனை பேரை நீங்க சந்தேகப்பட்டு. இல்ல மேடம், சந்தேகம் இல்ல மேடம். சரி, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி மிஸ்டர் குமார். ஓகே. இப்ப என்ன தெரியுங்களா, நடந்திருக்க கூடாது, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்க கூடாது. தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ். அவரை பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறதுனால நான் இது வரைக்கும் கூட வந்துட்டு இருக்கிறேன். கூட வந்தா பத்தாதுங்க, அது பத்தாது. அவரை தனியா விடக்கூடாது. எப்பவுமே வந்து அந்த இறந்ததுக்கு அப்புறம் 10 நாள் 16 நாள் எல்லாரும் அந்த சாங்கியெல்லாம் முடியறது வரை இருப்பாங்க. அப்பெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் தான் அந்த தனிமைங்கிறது அவர் ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி டைம்ல அவரை விடக்கூடாது. மாற்றி மாற்றி யாராவது வச்சுங்கள, யாராவது போய் இருந்தாங்க. சரிங்களா? பெற்றவங்களை பார்த்துக்கிறது பிள்ளைங்களோட கடமை. ஆனால் பிள்ளைங்க பார்த்துப்பாங்கன்னு நம்பி இருக்கிறது பெரியவங்க பண்ணுறது தவறு. இது ரெண்டுக்கும் இடையில நம்ம பேலன்ஸ் பண்ணி போகணும். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.